திறக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் திறக்கிற ஒரு 9 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 9 விஷயம், 9 காரியங்களை அவர் திறந்ததை நாம் பைபிள்ல படிக்க போறோம். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? முதலாவது சங்கீதம் 105 41 சங்கீதம் 105 41 படிக்கலாமா? கண்மலையை பிளந்தார், திறந்தார், தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளியில் ஆறாய் ஓடிற்று. போதும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை திறக்கிறவர்? கண்மலையை திறக்கிறார். மலையில போய் திறக்க முடியுமா? திறக்க முடியாது. நம்ம ஆண்டவர் தான் மலையை திறக்கிறவர். மலைங்கிறது ஒரு பெரிய பாறை, நல்ல கடினமான பாறை தான் மலை. அல்லேலூயா. ஜனங்களுக்கு தாகம் அடிக்குது, ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை, தண்ணீர் இருந்தாதான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க ஐயா. இப்ப பைபிள் படிக்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. பைபிள் அப்புறம் வீட்டுல போய் படிக்கலாம். சரி, நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. அப்போ கண்மலையை திறந்தார். கண்மலையை திறந்தார் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற விளக்கம் என்ன? எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை உனக்கு முன்பாக இருந்தாலும் சரி, அந்த கடினமான நிலைமையினாலே உன் தாகம் தீராமல், அந்த கடினத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி போக முடியாமல், அந்த கடினமான நிலைமையினாலே நீ எதுவுமே செய்ய முடியாம வேடிக்கை பார்த்து தவித்து திகைத்திருக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு உதவியா கண்மலையை திறக்கிற. கண்மலையை திறந்து தண்ணீரா ஓடும், அங்கே ஆறுகள் உருவாகும், அது வறண்ட நிலத்துல ஓடும். ஆமென். உங்க வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கு, முன்னாலேயோ கண்மலை மாதிரி அல்லது கடினமான பாறை மாதிரி உங்க கடினமான நிலைமைகள் உங்களுக்கு முன்பாக சவால் விட்டுக்கிட்டு இருக்குதா? பயப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு கண்மலையை திறப்பார். அல்லேலூயா. கண்மலையை திறப்பார். தண்ணீர் ஓடும், தாகமும் தீரும். உங்களுடைய எல்லா விதமான ஆடு மாடுகளுக்கும், உங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும், உங்களுடைய எல்லா விதமான பயிருக்கும் எல்லா விதமான ஆகாரமும் அதுக்கு கிடைக்கும். தண்ணியினால் என்ன ஆசீர்வாதம் உண்டோ அது முழுக்க உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அல்லேலூயா. சில வேளை இந்த கடினமான நிலைமை சில மந்திரங்கள், சூனியங்கள், ஏவல்கள் இப்படி இருக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு உதவியாக வந்த நிறைய நபர்கள் உதவிக்கு வராம நின்று போயிருக்கலாம், அதுக்கு வழியே இல்லாம இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த கண்மலையை உடைக்கும் போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது போல மனிதர்கள் உங்களுக்கு உதவிக்கு புறப்பட்டு வருவாங்க. அல்லேலூயா. மனிதர்கள் உதவிக்கு புறப்பட்டு வந்து கொண்டே இருப்பார்கள். அது வறண்டு போன வாழ்க்கையில செழிப்பான தண்ணீராய், ஆறுகளாய் ஓட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா. கண்மலையை அவர் என்ன செய்வார்? திறப்பார். இரண்டாவது 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில நடக்க போறத, அந்த பக்கம் சம்பவிக்க போற காரியத்தை பார்க்க முடியாம கண்ணை அடப்பட்டு போய் கிடக்கு.
தெரிகிறதெல்லாம் உலகம், தெரிகிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற இராணுவம், தெரிகிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற போராட்டம், தெரிகிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள். ஐயோ ஆண்டவனே எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படிங்கிறான் வேலைக்காரன். அல்லேலூயா. எலிசாவுக்கு தெரியும் நம்மளை சுத்திலும் அவன் ரதத்தை விட நம்ம ரதம் பெருசா இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவருக்கு, இது எலிசாவுக்கு தெரியும். ஆனா வேலைக்காரனுக்கு, எலிசாவுடைய தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனுக்கு தெரியல. தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கூட இருந்திருக்கணும், ஜபம் பண்ணி இருக்கணும், அவர் ஜபிக்கிறத பார்த்திருக்கணும், இவன் வளர்ந்திருக்கணும், உருவாயிருக்கணும். அப்படி இல்லை, உருவாகல. இவன் எப்பவுமே இந்த ஏதோ ஒரு உலக பிரகாரமான சிந்தையிலேயே இருக்கிறான். திடீர்னு இராணுவம் அந்த மலையை சுத்தி சூழ்ந்துட்டாங்க. அந்த எலிசாவை பிடிங்கடா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்கடா, அவனை கொல்லணும் அவனை அப்படின்னு வரும்போது எலிசா ஜெபம் பண்றான். வேலைக்காரன் கத்துறான், கதறான், ஜெபம் பண்றாரு. யாரு ஜெபம் பண்றது? எலிசா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும்னு. உடனே கண்ணை திறந்து விட்டுறாரு ஆண்டவர். திறந்த உடனேதான் அவனுக்கு தெரியுது, சுத்திலும் நிக்கிற இராணுவத்தை விட மலையை சுத்திலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இராணுவமும் நிரம்பி இருக்கிறத அவன் கண்ணு பார்க்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க எப்போதும் மண்ணையே பார்த்து பழகிட்டீங்க, எப்போதும் உலகத்தில் இருக்கிற துன்பத்தையே பார்த்து பழகிட்டீங்க, உலகத்தில் இருக்கிற முரட்டு மனிதர்களை பார்த்தே பழகிட்டீங்க, உலகத்துல உங்களை மிரட்டுறவனை பார்த்தே பழகிட்டீங்க, உங்க சூழ்நிலையை பார்த்தே பழகிட்டீங்க. அப்படி பழகுனதுனால இவைகளெல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியும். எப்படி அலமல்ல எல்லாமே எப்படி இருக்கு? பெருசா தெரியுது நமக்கு உலகம். ஐயோ இந்த பலவீனம் பெருசு, ஐயோ இந்த கஷ்டம் பெருசு, இந்த கடந்தொல்லை பெருசு, இந்த வேதனை பெருசு, இந்த ஜனம் பெருசு, இந்த ஜாதி பெருசு, நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிப்படும்னு நம்ம பயந்து 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 கதறி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாஸ்டர் 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 முடியுமானா இந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க, ஏன்னா இந்த ஊர் உங்களுக்கு ஏத்த ஊர் இல்லைன்னு வேணா கூட சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அத மாதிரிதான் வேலைக்காரன் சொல்றான். இவ்வளவு நாள் எலிசாவுக்கு வேலைக்காரனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எலிசா உடனே என்ன பண்றாரு, அவனை போடா என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு எட்டி கிட்டி பார்த்து பயப்படல. உடனே அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் கண்களை திறந்து விட்ட உடனே தேவனுடைய சேனை அந்த மலை நிறைய நிரம்பி இருக்கிறத பார்க்கிறான். அல்லேலூயா. உங்க கண்ணை கர்த்தர் திறக்கணும். இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய கண்கள் என்னைக்கு திறக்கப்படுதோ அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்து வைத்திருக்கிற பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. இப்ப நீங்க பெரிய காரியத்தை பார்க்கிற விசுவாசி இல்ல, சின்ன சின்னதா உலகத்தையும் மண்ணையும் பொண்ணையும் அங்கேயும் இங்கேயும் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பார்த்து 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 மூஞ்ச நீட்டிக்கின்னு உக்காந்துருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் எதனால நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்க கண்ணு குருடாய் போய் கிடக்கு. தூரத்திலேயே இருக்கின்ற மேன்மையை பார்ப்பதற்கு உங்க கண்ணு எப்படி இருக்கு? அடைக்கப்பட்டு போய் கிடக்கு. நாங்க அதுதான் ஜெபம் பண்ணணும். நாங்க அதுதான் ஒரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த விசுவாசிகளுடைய கண்கள் மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதா மாறணும். பவுல் கூட சொல்றாரு, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல நாம் அதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போ பிரகாசம் உள்ள மனக்கண் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்குதான் நீங்க உலகத்தை பார்க்க மாட்டீங்க, அன்னைக்குதான் நீங்க பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க, அன்னைக்குதான் உங்க போராட்டத்தை பார்க்க மாட்டீங்க, அன்னைக்குதான் உங்களுக்கு இருக்கிற சில சில வேதனைகளை பார்க்க மாட்டீங்க. இயேசுவை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. உலகத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு துச்சமா தெரியும். உலகத்துல உங்களை மிரட்டுற விஷயங்கள்லாம் அற்பமா தெரியும். உலகத்துல ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம்னு உங்களை நெருக்குகிற நெருக்கடிகள் எல்லாம் அற்பமா தெரியும். இயேசுதான் பெருசா தெரிவார். இயேசு கொடுக்க போற ஆசீர்வாதங்கள் அப்பதான் உங்களுக்கு பெருசா தெரியும்.
அது நீங்க தேவனிடத்துல இருந்தீங்கன்னா அதை அடைய போகிற ஆசீர்வாதம் எதை சுத்தி எவ்வளவு நிரம்பி இருக்கு? மலையை சுத்தி நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் அவன் அடங்குறான். யாரு? வேலைக்காரன் அடங்குறான். பரவாயில்ல, எலிசா ஒரு பெரிய எஜமான். இன்னைக்கு அந்த எலிசாவை அன்னைக்கு அந்த வேலைக்காரன் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான்? நம்ம இந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன், அவர் கொடுக்கும்போது சாப்பிடணும், அவர்கிட்ட ஒரு சம்பளம் வாங்கிக்கணும், அவர் சொல்ற இடத்துக்கு போய் வரணும், கடைசியில குஷ்டரோகத்தை கையில வாங்கிக்கணும். கடைசி வரைக்கும் உருப்பிடலாம. அல்லேலூயா. இவ்வளவு மேன்மையான ஒரு தேவனுடைய தாசனுக்கு நம்ம வேலைக்காரனா இருக்கிறோம். எனத்துக்கு நம்ம உலகத்தை பார்த்து பயப்படணும், பொன்னையும் வெள்ளியையும் பார்த்து நாம அவர் சொல்லாம எப்படி வாங்கணும், அந்த மாதிரி அவன் யோசிக்காம என்ன செஞ்சான்? போய் எஜமானுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டான். கொஞ்சம் வந்தாங்க, விருந்தாளி வந்திருக்காங்க, அப்போ எஜமானுக்கு கொஞ்சம் வேணும், அதனால நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டான். அவர் உடனே என்ன பண்ணாரு? ஆஹா, இதைத்தானே எதிர்பார்த்தோம், அள்ளிட்டு போன்ட்டார். அவன் வாரிக்கின்னு போய் வீட்டுல வச்சுட்டு நேரா ஜம்முன்னு தெரியாத பிள்ளை மாதிரி வீட்டுக்கு வந்து அரியா பிள்ளை மாதிரி நிக்கிறான். எங்க? எஜமான்ட்ட, எலிசாட்ட. எலிசா கேட்டாரு, எங்கடா போனான்னு. எங்கேயும் போல, இங்கதான் இருக்கிறேன்னா. தெரியும்டா, நீ எங்க போகும்போது என்னோடு உன் மனம் வரவில்லையா? உன்னோடு என் மனம் வரவில்லையா? இது பொன்னையும் வெள்ளியும் சேர்க்கிறதுக்கான காலமா? நீ வாங்கின அந்த குஷ்டரோகத்தோட குஷ்டரோகம், அந்த நாகமானோட குஷ்டரோகம் உன்னை பிடிக்க கடவுதுன்னா குஷ்டரோகியா மாறி அந்த வேலைக்காரன் யாருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான்? எலிசாவின் சமூகத்தை விட்டு விலகி போனான். உங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் குஷ்டரோகியா மாற போறீங்க. ஆண்டவர் கண்களை திறந்து அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பரலோகத்தின் ஐஸ்வர்யம் பூலோகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவில்லை. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு தேவன் இலவசமா நியமித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா, பூமியை பார்த்து பார்த்து மூஞ்ச கோணிக்கிட்டு முவரைய கோணிக்கிட்டு ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியா நல்ல சந்தோஷமா உற்சாகமா ஆர்வமா தேவனுடைய சமூகத்துல வந்து காணாம இருந்தேன்னு சீக்கிரம் உன்ன குஷ்டரோகம் பிடிக்கும். ஏன்னா நீ இன்னும் யாரைத்தான் பார்த்துக்கிருக்க? உலகத்தை தான் பார்த்துக்கிருக்க. நீ தேவனை பார்க்கும்படி கர்த்தர் உன் கண்களை இன்னைக்கு திறப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ற? அல்லேலூயா. மூன்றாவது, என்னாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்னாகம புத்தகம் 22:31. யாரும் படிக்க மாட்டீங்களோ? இங்க விசுவாசிகளுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சா? இல்லைன்னா கண்ணு கூடாய் போச்சா? என்னாகமம் 22:31 இன்னும் எடுக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து பணிந்தான். அல்லேலூயா. இந்த பிலேயாம்னு ஒரு பையன், தீர்க்கதரிசி தான் அவன் சொன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி அதை கேள்விப்பட்டு 700 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்துல இருக்கிற பாலாக் என்கிறவன் ஆட்களை அனுப்பி அவனை எப்படியாவது கூட்டணுவாங்க. எதுக்கு? சபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. எப்படியாவது பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, அவருக்கு என்ன வேணாலும் நம்ம கொடுப்போம், அவரை கணம் பண்ணுவோம், அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த பரவி பாய்கின்ற ஆறுகளை போல இருக்கின்ற இந்த ஜனங்களை சபிச்சா போதும்னு கூட்டு வர்ற அளவுக்கு ஃபேமஸ் அவன். யாருக்கு? பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறான்னா திருவண்ணாமலைக்கு தெரியுது அவனை பத்தி. அப்போ பெரிய வாகன போக்குவரத்து எல்லாம் இல்லாத காலம். இங்கே இருந்து ஆளை அனுப்பி அங்க போய் ஆளை கொண்டு வரான். எதுக்கு? எப்படியாவது இந்த ஜனத்தை அவன் சபிச்சுட்டான்னா
இந்த ஜனம் சபிக்கப்பட்டு போகும், நம்ம இந்த நாட்டை சுதந்திரிச்சுக்கலாம், இவனுங்களால நமக்கு தொல்லை இல்லாம போகும்னு அவன் என்ன பண்றான், ஆளை கூட்டு வர்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆனவன் என்ன செய்யறான், சபிக்க வரான். அவன் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதுனால தேவ ஜனங்களை சபிப்பதற்கு கிளம்பி வர்றான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படித்தான் அநேகரை சபிக்கிறீங்க. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபிக்கிறது தான் உங்களுக்கு மனம் உண்டாயிருக்க தவிர உங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாம் நடத்தப்படுகிற இடம், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் நியமித்த ஊழியக்காரன் என்பதை பத்தி எல்லாம் உங்களுக்கு விசேஷமான அறிவில்லை. நான் கோபமா பேசினா நீ மூக்க தூக்கிட்டு மீசிய முறிக்கிற. அல்லேலூயா. உடனே இவன் வர்றான். சுருக்கமா சொல்றேன், வர்ற வேகத்துல இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கழுதைய அடிக்கிறான், ஓடான்றான். ஏய் கழுதையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கழுதைகிட்ட போய் பேசுவான். மனுஷனா மனுஷங்கிட்டயே பேச மாட்டேங்கிறான், கழுதுக்கு மனுஷங்கிட்டயே பேச முடியல, கழுதைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். போ வேகமா போ, போ நேரா போ, நேரா போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அது காலை கொண்டு போய் உரசுது சவுத்துல, பக்கத்துல இருக்கிற குட்டி சவுத்துல காலை இருந்து கொண்டு போய் உரசுது. இவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. உரசுன்னு வலிக்குமா வலிக்காதா? ஏன்டா இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணது இல்லையே, ஏன் கழுதைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் யோசிக்கல. அடிக்கிறான். அடிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கழுதையின் வாயையும் திறந்து விட்டார். 28ஆம் வசனம் படி, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படிக்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்று, நீ என்னை பரியாசம் பண்ற. கழுதையா பரியாசம் பண்ணு மனுஷனை? மனுஷனை பரியாசம் பண்ணுவா, கழுதை போய் மனுஷனை பரியாசம் பண்ணுமா? அந்த அளவுக்கு கண்ணு குருடு. கழுதை பரியாசம் பண்றேன்னு கேக்குறான், நீ என்ன பரியாசம் பண்ணுகிறாய்? என் கையில மட்டும் ஒரு பட்டை இருந்துச்சுன்னா உன்னை ஒரே துண்டா வெட்டி போட்டுருவான் இப்ப நான் அப்படின்றேன். கழுதை சொல்லுது, வாயை திறந்த கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், அதாவது நீர் என்னை வாங்கி என்னை பயன்படுத்த ஆரம்பித்த காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? எப்பொழுதாவது இப்படி ஒரு உமக்கு நான் செய்தது உண்டா என்றது. இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனையும் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிஞ்சான். நீ போற போக்குல உனக்கு முன்னால நிக்கிறது தெரியாம நீ ஊழியக்காரனை அடிச்சுக்கிட்டு, உன்னை சுமந்து வர்ற எங்களை நீ குற்றம் சொல்லிக்கிட்டு, உனக்காக ஜெபிக்கிறவங்களை குறை பேசிக்கிட்டு, நடக்கிறது என்னன்னு சிந்தியாம உணராம நீ வாட்டுக்கு ஆடி பொழிஞ்சுக்கிட்டு இருக்க. கடைசியில அவங்க கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து விட்டார். உனக்கு தேவைன்னா உன்னோட ஆண்டவர் பேசணும்னா எந்த வாயையும் திறப்பாரு? கழுத வாயையும் திறப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. திறக்கிற கர்த்தர் அல்லேலூயா. கழுத வாயை திறந்த பிறகுதான் இவன் கண்ணை திறக்கிறாரு. ஐயோ நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே. உருவின பட்டயத்தோட யார் நிக்கிறான்? கர்த்தருடைய தூதன் நிக்கிறான்.
கழுதை கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? கழுதையும் ஜாவும். என்னம்மா பேச மாட்டீங்க? கழுதையும் ஜாவும், ஏறி போற பிழையாமும் சாவும். அவ்வளவு பயங்கரமான பிரகாசம் உள்ள பட்டயம், உருவின பட்டயத்தோடு தேவ தூதன் நின்று கொண்டிருக்கிறான். இவனை காப்பாத்துறதுக்காக கழுதை அந்த பக்கமும் இந்த பக்கமும் உரசி கொண்டு போகுது எஜமான. இவன் என்ன பண்றான்? அடிக்கிறான், தட்டி எடுத்து அடிச்சு. இப்ப சொல்றான் என்னது, ஒரு கத்தி மட்டும் இருந்துச்சு, பாஸ்டர் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒரு கத்தி மட்டும் இருந்துச்சு, கழுதைய உன்னை நான் வெட்டி துண்டு துண்டா போட்டுருவேன். என்ன நினைச்சுங்கிற நீ? ஆண்டவர் இதுக்கு மேல இவனை சும்மா விட்டா பத்தாது, கழுத வாயை திறந்து இவனோட பேச வைக்கணும். ஏன்னா மனுஷன் பேசினா ஒத்துக்க மாட்டான், பாஸ்டர் பேசினா ஒத்துக்க மாட்டான், தீர்க்க தரிசனம் பேசினா ஒத்துக்க மாட்டான், ஆண்டோடைய வேத வசனம் பேசினா ஒத்துக்க மாட்டான். இவனுக்கு கழுதையே பேசினா தான் திருந்துவான்னு உடனே கழுத வாயை திறந்து விட்டான். கழுத பேசுது. அல்லேலூயா. எஜமானே, நீ என்னை கை கொண்ட நாள் முதல் இதுவரைக்கும் உனக்கு நான் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சிருக்கிறேன்னா? இந்நாள் வரைக்கும் நான் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? நீர் ஏறி என்கிட்ட பிரயாணம் பண்ற கழுதை இல்லை நான் உனக்கு என்னைக்காவது இப்படி செஞ்சிருக்கனா அப்படின்னு இல்லைன்ட்டான். அது மட்டும் தெரியுது, இல்லை. ரைட்டு. அப்ப ஆண்டவர் இதுக்கு மேல இவனை விடக்கூடாதுன்னு அவங்கண்ணையும் திறந்தார். அவங்கண்ண திறந்த உடனே முன்னால் நிக்கிறான். நோக்கி, உன் கழுதை இதோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது, நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு 3 தரம் எனக்கு விலகிட்டு, எனக்கு விலகாமல் இருந்ததானால் அப்பொழுது நான் உன்னை கொண்டு போட்டு. பாத்தீங்களா, கழுதை மட்டும் விலகாம இருந்துருந்துச்சுன்னா பிலியாமோட நிலைமை என்ன? தேவ தூதனை கொண்டு போட்டிருப்பான். கழுதை காப்பாத்துச்சா, சாவடிக்க போச்சா? ஒரு கழுதை ஒரு காலு உரைச்சினதுக்கு இவனுக்கு அவ்வளவு வேதனை வந்துச்சே. நேருக்கு கொண்டு போய் உன்னை விட்டுருந்தாக்கா தான்டா உன் நிலைமை நல்லா இருந்துடும். இன்னைக்கு என்ன ஆச்சு? அநேகருடைய வாழ்க்கையில உங்களை அங்கும் இங்கும் எப்படியாவது தேர்த்தி உருவாக்கிடணும், திடப்படுத்திடணும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கரைதிரைகளை கழுவணும், பரிசுத்தமாக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி திருவந்து கொடுத்துடணும். இன்னைக்கு நான் காலையில யோசிச்சு வந்தது ஒரே காரியம் அதுதான். யாருக்கும் இன்னைக்கு திருவந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் திருவிருந்து எடுக்கட்டும். ஏன்னா 2-3 நாளா நம்ம பேச்சை கேட்டு வந்தாங்க, சத்தியத்தை கேட்டாங்க, இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே மூஞ்சி, சிலருடைய மூஞ்சி என்ன செய்யல, செழிப்பாகல, கலையாகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன் கண்ணை இன்னும் திறக்கல. இப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. தேவதூதனே சொல்றான், கழுத மாத்திரம் என்ன நேரில் உன்னை நேரில் என்கிட்ட கொண்டு வந்துருந்துச்சு, உன்னை நான் பட்டயத்தால சங்கரிச்சது. கழுத உன்னை காப்பாத்திச்சிட நாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம்.